ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடை எங்கே முடித்தாங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ ஜின் என்ன பண்ணுறாரு, அவருடைய குழந்தைய கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. முன்னை விட ஏதாவது குழந்தைக்கு மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே மாற்றம் இருக்குது. அவர் ரொம்பவே ஹாப்பியாக மாறிட்டா, எல்லாருக்கிட்டையும் அழகாக பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் அவர் டிராயிங் பண்ண ஒரு டிராயிங் புக்கையும் காமிக்கிறாங்க. இது வரைக்கும் அவன் அனாதையாக தனியாக இருக்கிற மாதிரி தனியாக லோன்லியாக டிராயிங் பண்ணி வச்சுருப்பான். இப்போ அவங்க அப்பாவோட சேர்ந்து, அதாவது நம்ம ஜின்னோட சேர்ந்து ஜாலியாக இருக்க மொமெண்ட் எல்லாமே டிராயிங்காக பண்ணி வச்சுருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும் போது ஒரு புக் ஷாப் இருக்குங்க. அந்த ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு புக் எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த புக் ஷாப்பில் இருக்க ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் கூட. இந்த புக் ஷாப் கடை ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் தான் நம்ம ஹீரோயின் கீழே ஒர்க் பண்ணுற எங்கே இருக்காங்கல்ல அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட. அதனால் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு கடைக்கு வந்து அவரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இவர் மூலியமாக தான், ஆக்சுவலாக அந்த புக் ஷாப்காரர் மூலியமாக தான் நம்ம ஹீரோவை ஹீரோயினுக்கு தெரிய போகுது. இவங்க எதை பற்றி பேசிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீ மட்டும் வா, அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் கூட கிடையாது, அவன் குழந்தை மட்டும்தான், அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ வாயன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. அதனால் ஹிங்ஷங்க என்ன பண்ணுறாங்க, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வெல் ப்ராப்பர்டாக சாப்பாடுலாம் செம்மையாக தடபுடலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சைடில் டிஷ்ஷெல்லாம் சிக்கன் மட்டன் அப்படி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொரியனில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க. இவரும், அதாவது அந்த புக் ஷாப்போட ஓனரும் நம்ம ஹீரோயின் கீழே ஒர்க் பண்ணுற ஹிங்ஷங்க அங்கே போகிறாங்க. ஹீரோக்கு பெருசாக எதுவும் சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. ஏன்னா ஒரு ஒய்ஃப் கூட அவர் சேர்ந்து வாழல, குழந்தையும் அவரும் 2 பேரும் மட்டும்தான் தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் போனதும் அவங்கள வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்றாரு. உள்ளே போயிட்டு ஹிங்ஷங் பார்க்குறாங்க அவங்களுடைய வீட்டை. அவருடைய வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த பொருளுமே கலைஞ்சி போய் கிடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஹீரோயினுக்கு ஆப்போசிட் அப்படியே ஹீரோயின் வந்து ஹேண்ட்பேக் எடுத்து அங்கே கடாசுறது, ஃபைல் எடுத்து இங்கே கடாசுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. பட் ஹீரோ அப்படி கிடையாது. எதை எங்கே எடுத்தாலும் அதே இடத்துல பர்ஃபெக்டாக வைக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த வீட்டை பார்த்த உடனே ஹிங்ஷங்க்கு ரொம்ப ஷாக்கிங். இவ்வளோ பொறுப்பாக ஒரு வீட்டை ஒரு ஆம்பளை வச்சுருக்கானா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்து பண்ணுறாரு. இவங்களுக்கு பரிமாறுறதும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கட்டும், அதெல்லாம் நீங்களாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஜின்னு சொன்னதும் அவங்களால நம்பவே முடியல. ஹிங்ஷங் இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போயிருக்காங்க. அவருடைய ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக அடிக்கிருக்கு. அவருடைய குழந்தை பியோவில் என்ன பண்ணுறா, ஒரு கப்பில் எதையோ ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. தடிக்கு கீழே விழ போகிறா. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, பர்ஃபெக்டாக வந்து அந்த குழந்தைய தூக்கி பிடிச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஹிங்ஷங்க்கு இவ்வளோ பொறுப்பான ஒரு பர்சனா, இவன் தான் நம்மளுடைய சிஓக்கு பர்ஃபெக்ட் செக்ரட்டரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி தான் ஹீரோவை கொண்டு போயிட்டு ஹீரோயின் முன்னாடி நிறுத்துகிறாங்க. அப்படியே இந்த சீன் எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, போன எபிசோடோட எண்டிங்கில் வந்திருக்கும். அதில் தான் எபிசோடை முடிச்சிருப்பாங்க. அதில் தான் இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ சின்ன பார்த்துட்டு ஹீரோயின் கேங்க்கு சுத்தமாக பிடிக்கல, இவன் நம்மளுக்கு செக்ரட்டரியாக இருக்கா, சுத்தமாக தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைரக்டர் ஹிங்ஷங்கை கூப்பிட்டுட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணால், ஏன் இவனை போய் வர சொல்லியிருக்கா, இவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன குறைச்சலும், அவனுக்கு எல்லாமே 10 பொருத்தம் பக்காவாக இருக்குது. அவன் பர்ஃபெக்டாக இருப்பான், எது கீழே விழுந்தாலும் விட மாட்டான், எல்லாத்தையும் பிடிச்சிருவான், வீட்டில் எல்லாத்தையும் அடிக்கடிக்க வைப்பான், நீ தூக்கி போடுற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பொறுப்பாக அடிக்க வச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் காங் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டுறாங்க. ஜின் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அவருடைய பொண்ணு இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால தான் ஜின் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்காரு. ஹீரோ ஜின் என்ன பண்ணுறாரு, உள்ள காங் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவரோட ப்ரொஃபைலை பற்றி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆல்ரெடி நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் காங் என்ன சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பேச ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பேக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. அந்த பேக்கை கூட தேடிட்டு கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வந்து எதையோ தேடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீல்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க. பட் ஜின் கீழே குறிஞ்சு என்ன பண்ணுறாரு, அந்த ஹீல்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. அவங்களுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த பூ ஒன்று வாடி போயிருக்கு. அந்த செடியில் இருக்க பூவே வாடி கீழே விழுற அளவுக்கு அந்த செடிக்கு தண்ணி கூட ஊற்றாமல் வச்சுருக்காங்க. அதை ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உள்ளே வந்து ஹிங்ஷங் என்ன பண்ணுறாங்க, ஜின்னை வெளியில் கூப்பிட்டு வந்து, இவர் தான் நம்ம சிஓக்கு இதுக்கு பிறகு செக்ரட்டரி, இவர் நம்ம கூட தான் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் ஜின்னு சொல்லி இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே அவங்கவுங்க பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி, இந்த மாதிரி நான் இதுப்பா
அதுப்பா நான் இதுப்பா அப்படின்ற மாதிரி நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், நான் இத்தனை நாள் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு வந்து எல்லாரும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வீடியோ பைத்தியம் போல ஹீரோவையும் நல்லா க்ளோஸ் அப்பில் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாரும் ஒவ்வொரு தினுசாக இருக்காங்க. அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்தா ரொம்ப பிடிச்சி போகுதுங்க. ஏன்னா பார்க்குறதுக்கே எங்கே அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கார் இல்லையா, யாருக்கு தான் பிடிக்காம போவோம், அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆஃபீஸ்ல இருந்து போன ஹீரோயின் ஒரு லேடியை மீட் பண்ண போயிருக்காங்க. இந்த லேடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனியோட சிஓ இவங்க தான். இவங்களுடைய பொசிஷனுக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஹீரோயின் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வர முடியலன்னு வேற ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனிக்கு சிஓவாக ஆயிருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி ஒரு டீலிங்காக பேச போகிற நேரத்தில் அவங்க போட்டிருக்க அதே கலர் ஹீல்ஸை நம்ம ஹீரோயினும் போட்டிருக்காங்க. இதை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே அவங்களுடைய காஸ்டியூம் ரூமுக்கு போயிட்டு அந்த ஹீல்ஸை கழட்டி போட்டுட்டு வேற ஒரு ஹீல்ஸை போட்டுக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த பொண்ணு வந்து இந்த ஹீல்ஸ் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இதை தூக்கி குப்பையில் போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஜின் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுறாரு. காங் உள்ளே வந்துட்டு அவர் கண்டுக்க கூட இல்லை, நேராக அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்க பேக்கை தூக்கி போட்டுட்டு எல்லா ஃபைலையும் களைச்சி போட்டு தேடிட்டு இருக்காங்க. யங்ஷங் உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க, எதுக்கு உனக்கு செக்ரட்டரியாக உனக்கு கொடுத்துருக்கேன், அவனை வச்சு உனக்கு எதாவது வேலை வேணுன்னா வாங்கிக்கோ, அதுக்கு தானே வச்சிருக்கான் அவனை அப்படின்ற மாதிரி சொன்னதும், அவனை இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அடுக்க சொல்லுன்னு காங் சொல்கிறாங்க. உடனே யங்ஷங் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஃபைல்ஸும் கொண்டு போயிட்டு ஜின் கிட்ட கொடுக்குறாங்க. ஜின் என்ன பண்ணுறாரு, ஒரே ராத்திரியில் எல்லா ஃபைலையும் அடிக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பெண்டிங் வச்சு இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹீரோயினோட ஆஃபீஸ் ரூமை ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கி வைக்கிறாரு. மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்த கேங் என்ன பண்ணுறாங்க, ஜின்னை பார்த்துட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணனா கூட பரவாயில்ல, அவர் அடிக்க வச்சு இந்த ஃபைலை திரும்ப களைச்சி போட்டுட்டு அவங்க பாட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ தான் யங்ஷங் வந்து அவள் அப்படி தான் கொஞ்ச நாளில் சரியாயிருவா, சரியா எதுவும் யோசிக்காத அப்படின்னு ஜின்னுக்கிட்ட சொன்னதும், ஜின் என்ன பண்ணுறாரு, இந்நேரத்தில் அவங்க காஃபி குடிப்பாங்களே அப்படின்றதுக்காக ரொம்பவே அலைஞ்சி திரிஞ்சு ஒரு மார்க்கெட் போயிட்டு அவங்களுக்காகவே காஃபியை வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்ததும் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி லைட்டாக குடிச்சு பார்த்துட்டு அதை தூக்கி குப்பை தொட்டியிலே போட்டுடுறாங்க. போட்டுட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ரூமில் எந்த பொருளை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் நேராக போய் கதவை திறக்காமல் இடிச்சிக்கிறாங்க, அந்த டேபிளில் இடிச்சிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஜின் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒரு நாளும் இவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. ஜின் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க எல்லாருக்கூடையும் செம்மையாக மிங்கிள் ஆகிடுறாரு. அங்கே எங்கெங்கெல்லாம் கலைஞ்சி கிடக்குதோ அந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சு எல்லாத்தையும் இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப் கூடயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக மிங்கிள் ஆகிட்டாரு. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் எப்படி எல்லாரும் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆகிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் டோரை திறக்கும் போது அது ஒன் சைட் டோருனால அதை ஓப்பன் பண்ண முடியாமல் அதில் போய் இடிச்சுக்கிறாங்க. அப்படின்றதுனால ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை டபுள் சைட் டோராக மாற்றுறாரு. அதை புஷ்ஷும் பண்ணலாம், புல்லும் பண்ணலாம், அதாவது அந்த பக்கமும் திறக்கலாம், இந்த பக்கமும் திறக்கலாம், எப்படி வேணால் திறக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு. இன்னும் அவங்களுடைய டேபிளில் இருக்க அந்த பூலாம் உதிர்ந்து போய் கிடக்கும் இல்லையா, அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அதை செழிப்பாக வச்சுருக்காரு. அங்கே இருக்க செடியெல்லாம் பார்க்கவே பளபளன்னு இருக்குது. அந்த ஆஃபீஸ் ரூமே இப்போ தான் ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது. அப்படி ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு காங் வந்ததுக்கப்புறம் யங்ஷங் என்ன பண்ணுறாங்க, நேராக காங் கிட்டே போயிட்டு, உனக்காக தான் ஒரு செக்ரட்டரியை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீயே ஓடி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க, அவங்ககிட்ட சொல்லு, அவனையே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், நீ அவனை ஒரு செக்ரட்டரியாக நீ ஏற்றுக்கோ அப்படின்னு பேசினதும், அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் மனசு மாறி ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு செக்ரட்டரியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஃபைல்ஸை அந்த சீக்ரெட் ரூமில் போய் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அங்கே இருக்க கபோர்டில் அவங்க தலை இடிச்சிக்கிறாங்க. இது நிறைய டைம் நடக்குது. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்க தலையை இடிச்சிக்க கூடாது அப்படின்றதுனால அங்கே போய் நின்று அவங்க தலையை இடிக்காத அளவுக்கு அந்த கபோர்ட் மேலே கையை வச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஃபைலை தேடிட்டு இருக்காங்க. அந்த ஃபைலை கையில் எடுத்து வச்சிருக்காரு. அவங்க கேட்டவுடனே அந்த ஃபைலை கொடுக்குறாரு. அந்த டே நைட்டு ரொம்ப நேரம் ஹீரோ ஆஃபீஸில் இருந்துட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோயினும் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் காங் என்ன பண்ணுறாங்க, ஜின்னோட ப்ரொஃபைலே எடுத்து பார்க்குறாங்க. அந்த ப்ரொஃபைலில் அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரே ஒரு பியோல் அப்படின்ற ஒரு குழந்தை இருக்குன்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஜின் ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் 1 இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு அதில் போட்டிருக்கு. மறுநாள் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஹீரோயின் காங் வர்றதுக்கு முன்னாடி ஜின் வந்துடுறாரு. ஜின் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஃபைல்லாம் எடுத்து கரெக்டாக அடுக்கி வச்சிருக்காரு. காங் வந்து அந்த ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை செக்ரட்டரியாக ஏற்றுக்கிறாங்க. அவங்க வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோ ஓடி போய் அலைஞ்சு திரிஞ்சு அந்த மார்க்கெட்டுக்கே போய் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு.
அந்த காஃபியுமே கேங் குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சது அந்த ஃபைல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேபிளுக்கு நிறைய ஃபைலை போட்டுட்டு எங்கடா அந்த ஃபைலை காணுமோன்னு தேடிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அவங்க தேடிட்டு இருக்க அந்த ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு டேபிளுக்கு மேலே எழுந்து அவங்க தலை இடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு அங்கவே நிற்கிறாருங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அப்படியே ஆகிட்டே இருக்குது. 2 பேரும் ஒன்றா கம்பெனிக்கு வராங்க, அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு வராங்க, வீட்டுக்கு போகிறாங்க, எல்லா வேலையும் ஒழுங்காக பார்க்குறாங்க. அவர் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான செக்ரட்டரியாக இருக்கார் அப்படின்னா, அவங்க கோட்டை கழட்டி போட்டால் கூட அந்த கோட்டை கரெக்டாக மடித்து வச்சுட்டு அந்த கோட்டை கரெக்டாக எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான செக்ரட்டரியாக இருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு யங்ஷங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவன் வந்ததுக்கப்புறம் தான்ப்பா நம்ம நிம்மதியாகவே இருக்கும், இல்லைனா நம்ம உயிரை போட்டு இவன் எடுத்துருவா அப்படின்னு அவங்க ஹாப்பியாக அவங்களோட ரூமுக்குள்ளே உட்காந்து அவங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இன்னொரு சைடு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை, வீடு அனாத மாதிரி கிடக்குது. போயிட்டு ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரிங்க்லாம் இருக்கு, அதை எடுத்து குடிச்சிட்டு அங்கே இருக்க சோபாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, வீட்டுக்கு போயிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் அந்த சோபாலே படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நிறைய கனவுலாம் வருது. அவங்க அப்பா கூட மட்டும் அவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போன அந்த மொமெண்ட்லாம் அவங்களுக்குள்ளே வந்துட்டு போகுது. அப்படியே பக்குன்னு ஏஞ்சிக்கிறாங்க. விடிஞ்சு மறுநாள் காலையில் ஆகிடுது. காலையில் எழுந்து ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ரோட்டில் நிறைய பூவெல்லாம் உதிர்ந்து கையில் விழுது. அந்த பூவெல்லாம் பிடிச்சி அவங்க அப்பா கூட உட்காந்துருந்த அந்த மொமெண்ட் அப்படியே காமிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா கூட அவங்க உட்காந்துருக்கும் போது நிறைய பூவெலாம் கொட்டுது. அந்த பூவெல்லாம் அவங்க எடுத்து, அப்பா இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது, இந்த பூவெலாம் நம்ம மேலே விழுந்தா அது அழகாக இருக்கும், அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் மூட் ஆஃப்ல ஆஃபீஸில் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரோ, அவருடைய வீட்டிலேருந்து சமைச்சு ஹீரோயினுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு சாப்பாடு. அந்த சாப்பாட்டை ஒரு பக்கமாக டேபிள் போட்டு அங்கே பரிமாறுறாங்க. அதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. ஜின் என்ன பண்ணுறாரு, கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்கிறத பார்த்த உடனே காங்கு அவங்களுடைய அப்பாவோடைய ஞாபகம் வந்துருச்சு. அதனால் உடனே சாப்பாட்டிலேருந்து அப்படியே எழுந்து போயிட்டு ஆஃபீஸில் இருக்க சீட்டில் உட்காந்துடுறாங்க. ஒரு மாதிரி தலைவலிக்குதுன்னு கண்ணாடி போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுறாரு, இவங்க மூட் ஆஃபாக இருக்கிறது தெரிஞ்சு அவங்களுக்கு தலைவலிக்கு மாத்திரையும் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபைல் எடுத்து அந்த தண்ணியை கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. பட் அந்த தண்ணியை தள்ளி விட்டது என்னவோ ஹீரோயின் தான், கோவப்படுறது என்னவோ ஹீரோ மேலே. அக்கறன்ற பேரில் நீ ஒன்றும் பண்ணி கிழிக்க தேவையில்ல, மரியாதையாக ரூமை விட்டு வெளியில் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு கூட ஹீரோ என்ன பண்ணுறாரு, எதுவுமே பேசாமல் அமைதியாக பாவமாக முகத்தை வச்சுட்டு சிந்தனை அந்த தண்ணியை தொடச்சிட்டு அப்படியே ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. அப்படி அவங்க மூட் ஆஃபாக உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. எங்கேருந்து வருது அப்படின்னா CW அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து வருது. இந்த கம்பெனியில் தான் ஹீரோயின் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் ஒரு வில்லி இருக்கான்னு சொன்னல, அவள் இந்த கம்பெனியோட சிஇஓவாக இருக்கா, இந்த கம்பெனியோட MDயாக இருக்கான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த கம்பெனியோட ஓனராகவே அவள் தான் இருக்கா. அந்த கம்பெனிலேருந்து கால் வந்தோடனே ஹீரோயின் பரபரப்பாக எழுந்து வேகமாக அங்கே போகிறாங்க. போயிட்டு எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசினதும் அவள் என்னென்னவோ சொல்ல ஹீரோயின் அதுக்கு செம மூட் ஆஃப் ஆகுறாங்க. அங்கே போனோடனே அவங்க அப்பா இறந்தது, நிறைய மொமெண்ட், அங்கேருந்து அவங்கள வேலையை விட்டு வெளியில் அமிச்சது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒவ்வொரு விஷயமா எல்லாரும் உங்கள் அப்பாவை நீ தான் கொண்டுட்டா, அங்கே இருக்க ஒருத்தவன் வேலை விட்டு போகிறதுக்கு நீ தான் காரணமாக இருந்த அப்படின்னு சொன்னால் அந்த மொமெண்டெல்லாம் அவங்களுக்குள்ளே ஞாபகம் வருது. அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே தடுமாறி போயிட்டு ஒரு மாதிரி தலை சுற்றுற நிலமையில வந்து வெளியில் நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஹீரோ தூரத்துல இருந்து வராரு. வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் மயங்கி அப்படியே ஹீரோ மேலே விழுறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடிஞ்சு போகுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எபிசோட்ல எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே டைம்ல அடுத்த எபிசோடோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் புவி, தென் பாய்.